நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் பற்றின செய்திகள் பார்க்க போகிறோம். திருக்குறள் வந்து முத அச்சிடப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1812. திருக்குறளோட முதல் பெயர் அப்படின்னு பார்த்தா முப்பால்னு சொல்லுவாங்க. திருக்குறள் அதிகாரம் வந்து 133 அதிகாரம். குறள்னு பார்த்தோன்னா 1330 குறள் அப்படிம்பாங்க. அதை 3 அதிகாரமாக பிரிப்பாங்க. அதே வந்து அறத்துப்பால் அப்படின்னா 38 அதிகாரம், பொருள்பால்னா 70 அதிகாரம், காமத்துப்பால்னா 25 அதிகாரம், மொத்தம் 3 அதிகாரமாக பிரிக்கிறாங்க. அறத்துப்பால் 38 அதிகாரத்தில் பாயிரியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் வந்து 1 இருக்குது. இதே பொருள்பால் 70, அரசியல் 25, அங்கவியல் 32, குடியியல் வந்து 13. காமத்துப்பால்னு பார்த்தோன்னா 25 அதிகாரத்தில் களவியல் 7, கற்பியல் 18 இருக்குது. திருக்குறளோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம், அது என்ன சொல்லுவாங்க, தமிழ் மறைன்னு சொல்லுவாங்க, உலக பொதுமுறைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பொய்யா மொழின்னு சொல்லுவாங்க, தெய்வ நூல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வாயுரை வாழ்த்து அப்படின்பாங்க. இதெல்லாம் திருக்குறளோட சிறப்பு பெயர். அதை திருக்குறளை வந்து சிறப்பிச்சு ஒரு நூல் சொல்லணும். அது என்ன நூல்னா திருவள்ளுவ மாலைன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவ மாலைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 53 புலவர், 55 பாடல்னு நினைக்கிறேன். ஆமாம், பாடல்னா 55, புலவர்கள்னா 53. இதே வந்து திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா முதற் பாவலர், தெய்வ புலவர்னு சொல்லுவாங்க, சென்னா போதார்னு சொல்லுவாங்க, பொய்யில் புலவர்னு சொல்லுவாங்க, பெரு நாவலர்னு சொல்லுவாங்க. அதோட காலம் வந்து கிமு 31. காலம் வந்து திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு 31. இதே வந்து திருக்குறளில் வந்து இடம்பெறும் 2 மலர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்னா அனிச்சம் மற்றும் குவளை. அனிச்சம் குவளை அந்த 2 மலர்கள் மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே பழம்னு பார்த்தா ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. அது வந்து நெருஞ்சி பழம் அப்படின்றது. விதையும் ஒரே ஒரு விதை தான். அது வந்து குன்றி மணின்னு சொல்லுவாங்க. குன்றி மணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அதிகாரம் வந்து இருமுறை வரும். இந்த ஒரு அதிகாரம் குறிப்பறிதல்ன்ற ஒரே அதிகாரம் மட்டும் 2 முறை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மரங்கள் அப்படின்னா அது வந்து பனை மூங்கில். திருக்குறளில் வந்து 2 மரங்கள் மட்டும்தான் பேர் இடப்பட்டிருக்கு. அதனால் பனையும் மூங்கிலும். இடம்பெயராத 2 சொற்கள்னு பார்த்தா தமிழ் கடவுள். தமிழும் கடவுள்ன்ற சொற்கள் வந்து திருக்குறளில் இடம்பெறவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்தோம் 1812. அதை யார் அச்சிட்டாங்க அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் அப்படின்றது அச்சிட்ருப்பார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முதல்ல உரை எழுதுனதுன்னு பார்த்தோன்னா மணக்குடவர் தான் ஃபஸ்ட்டு வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததும் முதல்லன்னு பார்த்தா ஜியு போப் தான் ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்திருப்பார். 10வது உரையாசிரியர், அந்த உரை எழுதுனதில் 10வது உரையாசிரியர் வந்து பரிமேல் அழகர் அப்படிம்பாங்க. இவரோட உரை தான் சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோடி அப்படின்ற சொல் வந்து 7 இடத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் கோடின்ற ஒரு சொல் மட்டும் 7 இடத்துல வருது, 7 இடத்துல வரும் அப்படிம்பாங்க. 70 கோடி அப்படின்ற சொல் வந்து ஒரே ஒரு குறளில் மட்டும்தான் வருது அப்படிம்பாங்க. 70 கோடி அப்படின்னா ஒரு குறளில் மட்டும்தான் வரும். 7ன்ற சொல் வந்து 8 குறளில் வருது அப்படின்றாங்க. 7ன்ற சொல் வந்து 8 திருக்குறளில் வருது. அதே மாதிரி 9 அப்படின்ற எண் வந்து எந்த திருக்குறளையும் இன்னும் இடம்பெறவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் இது வரைக்கும் 40 பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளை இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு பிவைக்யூவில் வந்து 107 அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 100 above அப்படின்னு சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.